தமிழ் என்னை நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் என்றும் தன்னிலை மாறமாட்டேன். இதுதான் உலகத் தாய்மொழியாம் தமிழ்மொழியாம். வேறு எந்த மொழிக்கும் இந்த தன்மை கிடையாது. வாழிய தமிழ், வளர்க தமிழ். பாசம் வைப்பது தப்பில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது நாம் அன்பு வைப்பது மிகப்பெரிய தவறு. அதனால் பாசம் வைப்பதை குறை கூறாதீர்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததே இல்லை. குணத்தை பற்றி குறை சொல்ல ஆள் இல்லை. குறை சொல்ல ஊரே உள்ளது. அதை காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. மனைவி வாழும்போது திட்டலாம், அடிக்கலாம். ஆனால் இறந்த பின்பு உங்களை ஏன்னு கேட்க ஒரு நாதி இருக்காது. மனைவி இருக்கும் வரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதிகமாய் கோபப்படுவர்கள் நல்லவர்களாக இருப்பார், இல்லையேல் நல்லாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார். வேண்டாம் என எண்ணினாலும் வராமல் இருக்கப் போவதில்லை துன்பங்கள். தேநீர் ஒரு உறவின் தொடக்கம். தேநீர் பிரிவின் ஆறுதல், உழைப்போரின் ஊக்கமருந்து, எதிர்காலம் பற்றிய ஆழ்ந்த சிந்தனை. இங்கே உணவுக்கு பின் தேநீர் சிலர், தேநீரே உணவாய் பலர். விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவரை எல்லாம் கட்டி அணைக்கக்கூடாது. சந்தோஷமாக சிறகு தந்து வழி அனுப்பிவிட வேண்டும். கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள். தேவைகள் முடியும் வரைதான் இங்கு எல்லா பயணமும். யாரையும் கஷ்டப்படுத்தாதவரை பேரழகாக இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள். இங்கு யாரும் மனதார சிரிப்பவர்களும் இல்லை. ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. தவற விட்டதை பெற முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் இறப்புக்கு யாரெல்லாம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களை விட்டுவிடுங்கள். நிறைய விஷயங்களை தவறாக விளங்கிக் கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக விளங்கிக் கொள்வதே சிறந்தது. வளைந்து கொடு, தப்பில்லை. ஆனால் உழைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. இப்படிக்கு